வணக்கம் சிங்கப்பு நாடா மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆபாசமான பெண்கள் எல்லாம் ஆடுறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற இந்த முகம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முகம் இல்ல, முகமூடி போட்டு மட்டும்தான் பேசுவாரு. இப்போ இவர் பேசுற கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில இல்லாம சொசைட்டி எந்த அளவுக்கு இவரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கு. இவருடைய கருத்துக்கள் எல்லாமே சரியாதான் இருக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. அவருக்கு பெண்கள் மேல ஏதோ ஒரு கடுப்பு இருக்குங்க. அதனால பெண்களுக்கு கிடைக்கிற உரிமையை கூட இவர் தப்பா பேசுறாரு. இது போன்ற பல விஷயங்கள் இவருக்கு எதிராகவே இருக்கு. இவரை பத்தின எக்ஸ்போசிங் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. முகமூடி போட்ட இந்த நபர் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல முகமூடி இல்லாம தான் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. ஆனா என்னைக்கு முகமூடி போட்டு பேச ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து ரீச் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இன்ஸ்டாகிராம்ல பசங்களும் சரி பெண்களும் சரி எல்லாருமே இப்ப அவ்வப்போது ஆபாசமா ஆடுறது ஒரு விஷயமாவே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பசங்களை பத்தி மட்டும் எடுத்து பேசாம பெண்கள் தான் சொசைட்டியே கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க. அவர் ஆபாசமா நடனம் ஆடுற பெண்களுக்கு எதிராக பேசினா அது கூட சரி பரவாயில்ல அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். ஆனா பெண் குழந்தைங்களுக்கு கிடைக்கிற உரிமையை அவர் எப்படி பேசியிருப்பாருன்னா, இந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்கே இவ்வளவு உரிமை கொடுக்குறாங்க, இவ்வளவு சலுகைகள் கொடுக்குறாங்க, அப்ப ஆண் குழந்தைகள் எல்லாம் கழுத்து நெரிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்ற இந்த பேச்சு கேட்டுட்டு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல இவருக்கு எதிராக கேள்வியை வச்சிருக்கிறாங்க. ஆனா இதை பார்த்து கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரல. அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. பெண் பிள்ளைகள் உள்ளதா? சரியா, உடனே விண்ணப்பியுங்கள். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மூலம் ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் கல்வி பயிலும் காலங்களில் நிதியுதவி வழங்கப்படுமா? சரியா, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் 50,000 கொடுப்பாங்களாம். 2 அல்லது 3 பெண் குழந்தைகள் இருந்தால் 25,000 கொடுப்பாங்களாம். சரியா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் வீட்டிலலாம் ஆம்பளை பிள்ளை இருக்கோ அவங்கெல்லாம் அந்த ஆம்பளை பிள்ளையை கழுத்து நெரிச்சு கொன்றுங்க, இல்லைன்னா விஷம் கொடுத்து கொன்றுங்க. இந்த கட்சி மட்டும் கிடையாது, எந்த கட்சி வந்தாலும் இந்த வேலை தான் பார்க்காங்க. இது மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல கபடி அப்படிங்கிற இந்த கேம் பசங்களும் விளையாடுவாங்க, பொண்ணுங்களும் விளையாடுவாங்க. ஆனா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண்ணோட கால் அடிபட்டிருக்கும். அதற்கு பெண்கள்னாவே கபடி விளையாடக்கூடாது, பெண்களும் ஆண்களும் சமம் கிடையாது, உங்களை யாராவது உசுப்பேத்தி விட்டா நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க, நீங்களாம் என்னைக்குமே கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்துக்கள் வைக்கிறாரு. எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஒன்று சொல்றேன், நீங்க எந்த காலத்துலயும் ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா வரவே முடியாது. வாய் வேணா பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு, ஆனா சத்தியமா நீங்க வரவே முடியாது. எவனாவது ஒருத்தன் பேச்சை கேட்டுட்டு போய் நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் வாழ்க்கையை இழந்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் ஒன்று சொல்றேன், ஆணும் பெண்ணும் சமம், நீங்க சாதிக்கலாம் அப்படின்னு உங்களை ஒருத்தன் உசுப்பேத்தி விட்டாங்க, அதுக்காண்டலாம் எந்த வேலையும் செய்யாதீங்க, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏன்னா ஆம்பளைங்க கிட்ட இருக்க ஸ்டாமினா வேற, உங்ககிட்ட இருக்க ஸ்டாமினா வேற. இது மட்டும் இல்ல, ட்ரெஸ் கம்மியா போட்டிருக்கவங்க தான் நான் எடுத்து பேசுவேன் அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு முழுசா ட்ரெஸ் போட்டவங்களை கூட தப்பா பேசிட்டு இருக்காங்க. பெண்களோட ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு மாதிரி, ஆனா எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் தப்பாதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்துல இருக்கிறார். சமீபத்துல கூட நார்த் இந்தியால ஒரு பொண்ணு தமன்னாவோட ஆஜிகி ராத் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு ஆடி சமூக வலைத்தளங்களில பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கும். இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், இந்த மாதிரி பாடலுக்கு ஆடினது தப்புதான் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் இந்த பொண்ணு எக்ஸ்பிரஷன்ஸோட அழகா ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த சிச்சுவேஷன் அந்த இது அப்படியே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு எங்கேயுமே ஆடவே இல்லை. ஆனா இவரு சைனாவோட கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டு எப்படி தகாத வார்த்தைகள் பேசுறாரு மட்டும் பாருங்க. இந்த வீடியோவில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. கீழே உள்ள வீடியோ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. மேல உள்ள வீடியோவை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா வருங்காலத்துல எப்படி ஐட்டமா மாறலாம் அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இந்த வேலை தமிழ்நாட்டில் அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அவன் பெத்த பொம்பளை பிள்ளைய வச்சு இன்ஸ்டாகிராம்ல ஆட விட்டு தான் பார்த்துட்டு இருக்கான். எதை நோக்கி போறோம்னு தெரியல. பெண் குழந்தைகள், முழுசா ட்ரெஸ் போட்டிருக்க பெண்கள், யாரா இருந்தாலும் நான் தப்பா தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காங்க. அதாவது ஆபாசமான பெண்ணுக்கு எதிரானவன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வச்சுட்டு சின்ன குழந்தைங்க கூட இவ்வளவு ஆபாசமா பேசுறது எப்படி மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, பல மக்கள் இவர் மேல சைபர் கிரைம் கேஸே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லியிருந்தாங்க. ஆனா யாருமே ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நபருக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவர் ஆபாசமான பெண்களை பேசுறேன் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே பேசுறது இதுல இருந்து நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி ஒரு வக்கர புத்தி உள்ள ஒரு ஆணுக்கு என்ன சொல்வீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.